ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து ஷூட்டிங் கிடையாது. நேற்றுக்கு வந்து ஓவர் ஆகிடுச்சு. நேற்றுக்கு ஷெட்யூல் பிரேக்கிங் மாதிரி அப்டேட்மெண்ட் நம்ம ஸ்ரீனிப்ட வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நேற்றுக்கு நம்ம தாத்தா பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்மெண்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம விஜய் அண்ட் தாத்தா அண்ட் ராகினி 3 பேரும் இருக்க மாதிரி ஒரு அப்டேட்மெண்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இவங்க 2 பேர் இருக்க பிக்கில் வந்து ஏதோ தீவிரமாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது. இப்போ நீங்களும் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த வகையில் இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும்போது பார்க்கும்போது மேபி காவேரி கிட்ட வீடியோ கால் பேசுகிறாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இந்த ஃபோட்டோ போட்டோன்னே வந்து கெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது கமெண்ட்லேயும் கேட்கவும் செஞ்சுருக்காங்க நம்ம தாத்தா கிட்ட. அதுக்கு என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறது என்னோட ஒரு யூகம் என்னது நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ காலில் யார் வெண்ணிலா அண்ட் காவேரியா என்னப்பா நடக்குது, எம்என்ல ஒரே ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. செல்ஃபி எடுக்கிறோம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படின்னா இன்கேஸ் இதை ஆஃப் ஸ்க்ரீனாக இருந்தால் கண்டிப்பாக பக்கத்தில் ராகினி உட்காந்துருக்காங்க. அவங்க ஏன் சேர்ந்து வரல செல்ஃபி எடுக்கிறது அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்குது. ஒருவேளை அவங்க உண்மையிலே செல்ஃபி எடுத்தாங்க அப்படின்னா அந்த சீனில் மேபி ராகினி வெறுப்பேற்றதுக்காக எடுக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இல்லைனா இப்படி ராகினி எங்கள் ஓரமாக உட்காந்து நம்மளை ஒன்று கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த அப்டேட் கொடுத்துருக்கணும். ஏதோ ஒன்று தான் இதுக்காக அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு எல்லாம் புரியுது. ஏன்னா செல்ஃபி எடுக்கிறதா இருந்தால் ஆஃப் ஸ்க்ரீன் இருந்தால் கண்டிப்பாக ராகினியும் வந்திருப்பாங்க. இல்லை 3 பேரும் சேர்ந்து தான் செல்ஃபி எடுத்துருக்கணும். கரெக்டு தானே? இது என்னோட யூகம் தான். இதை நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துருக்கும் அந்த மாதிரி இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கருத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டு தானே? தாத்தா சொல்கிற மாதிரி செல்ஃபி தான் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒன்று ஆன் ஸ்க்ரீனாக இருந்தால் தான் எனக்கு தெரிஞ்சு ராகினி வெறுப்பேற்றதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கணும். இல்லைனா உண்மையிலே அவங்க வீடியோ கால் தான் பேசுகிறாங்க அப்படின்னா யார்கிட்ட பேசுவாங்க அப்படி ஒரு கேள்வியும் வந்து இருந்துகிட்ருக்கு. தாத்தா ஏன் நாங்கள் செல்ஃபி எடுக்கணும்னு சொல்கிறாரு, மேபி குழப்பி விடுறாரா இல்லை உண்மையை தான் சொல்கிறாரா அப்படின்னு இந்த எபிசோட் பார்க்கும்போது தெரியும். எந்த ஒரு சீன் வரும்போது நமக்கே அது புரியும் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தருதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணி. எனக்கு வந்து தாத்தாக்கோ விஜய்க்கு ஷூட்டிங்லாம் கிடையாது. ஸோ நேற்றுக்கே வந்து பேக்கப் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு தான் எனக்கு ஷூட்டிங்கில் பட் மகாநதி டீம் எனக்கு ஷூட்டிங் போச்சு. அந்த அப்டேட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீனிப்ட லாஸ்ட்டாக வந்து கெஸ்ட் பிளேஸிங்கிற மாதிரி ஷேர் பண்ணாங்க. மேபி இது விஜய் வீடு மாதிரி தான் இருக்குது பார்க்காது. விஜய் வீட்டில் இருக்க அந்த மாடி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் பண்ணுங்கள்.